கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சோசியலிச மையத்தின் மருதுபணியினர். சார் வணக்கம். வணக்கம். மதுரையே தற்போது நீங்க நடத்தக்கூடிய அந்த கருத்தரங்கம் முக்கியமா பார்த்தோம்னா இந்துத்துவம் இந்து தேசியத்திற்கு எதிரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகமும் அரசியல் என்ற கருத்தரங்கம் தான் பேசுபொருள் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கருத்தரங்கம் மதுரையில் நடைபெற்றாலும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த கருத்தரங்கமே நடக்கக்கூடாது, இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வச்சு பல்வேறு புகார்கள் கூட இருந்து கொண்டு இருக்கிறது. குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள் கூட இதை முன்னின்று பண்ணிக்கிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா தேவர் அவர்கள் தொடர்ந்து இங்கே வலதுசாரியாக சித்தரிக்கப்படக்கூடியதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு மாற்று கருத்தாக இந்துத்துவத்திற்கு எதிரானவர் தான் தேவர்ன்ற மாதிரியான ஒரு பட்டியல் போட்டு இந்த ஒரு கருத்தரங்க நடக்கிறீங்க. தற்போது இந்த கருத்தரங்க நடக்க வேண்டிய தேவை ஏங்க சார் வருது? இந்தியா முழுமைக்கும் சங் பரிவாரங்கள் தங்களுடைய அரசியல் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டே வர்றாங்க. குறிப்பாக 90களுக்கு பின்னாடி தங்களோட அதிகார எல்லையை விரிவுபடுத்துறதுக்காகவும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காகவும் ரத யாத்திரை அத்வானி தொடங்கினார். ஓகே. அந்த ரத யாத்திரை தொடங்கினதோட முக்கியமான காரணமே இந்தியா முழுமைக்கும் இந்துத்துவ சிந்தனைகளை விதைச்சு மக்களை கூறுபடுத்தி பிளவுபடுத்தி இந்த தேசத்தின் அதிகாரத்தை பிடிக்கணும், ஏக இந்தியா ஒற்றை பாரதம் அப்படிங்கிற கொள்கையை அடிப்படையாக வச்சு ஒரு கருத்தை, ஒரு நச்சு கருத்தை இந்த மக்கள் மனதில் விதைத்து நிரந்தர பிளவுபடுத்தக்கூடிய ஒரு போக்கினை கையாண்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ரத யாத்திரையின் மூலமா அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி ஓரளவுக்கு வட இந்தியா முழுமைக்கு ஒரு பெரிய வெற்றி அவங்களால ஈட்ட முடிஞ்சிச்சு. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி அடையலை. 90களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமும் கூட தமிழகத்தில் அவங்களால நிலை கொள்ள முடியல, பாஜகனால நிலை கொள்ள முடியல. அதுக்கு முக்கிய காரணம் ஒரு நூற்றாண்டு காலமான திராவிட இயக்க சிந்தனையும் சமூக நீதி கருத்துக்களும் நல்லா உரம் போட்டு வளர்ந்த ஒரு தேசமா, ஒரு மண்ணா தமிழ்நாடு மண் விளங்கி இருக்குது. குறிப்பா சொல்லப்போனால் இந்திய மாநிலங்கள் அத்தனைக்கும் ஒரு சமூக நீதிக்கு முன்னோடி மாநிலமாக தான் தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. ஆகையினால அவங்க என்ன விதமான நடைமுறைகளை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினாலும் இந்துத்துவ சக்திகளும் பாஜக கும்பல்களும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் இங்கே வெற்றி பெற முடியலை. அப்போ இந்த மண்ணில் எப்படியாச்சும் வேரூன்றணும், தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு தனித்தீவாக ஒரு விதிவிலக்கா இந்துத்துவத்துக்கு எதிராக ஒரு சமூக நீதி கருத்தோடு விளங்கிட்டு இருக்கு. ஏன்னா இது நேற்று இன்னைக்கு தொடங்கிய போராட்டம் இல்லை, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியான போராட்டம். இவங்க சனாதன தர்மத்தில் நால்வர்ண கோட்பாட்டை வலியுறுத்தும் பொழுது நாம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற வள்ளுவத்தை குரலை நம்ம மையப்படுத்துகிறோம். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், அன்பின் வழியது உயிர்நிலை. இப்படி நமக்குன்னு ஒரு பெரிய பண்பாடு, ஒரு பாரம்பரியம் தொடர்ச்சியாக இருக்குது. அதனால இங்கே சனாதன கருத்துக்களும் இந்த அவங்களோட ஆர்எஸ்எஸ் நச்சு கருத்துக்களும் இங்கே வேர்கொள்ள முடியலை. இதுக்கு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா, சமூகத்தால் பரவலாக அறியப்பட்ட தலைவர்களையும் பரவலாக செல்வாக்குள்ள அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்களையும் மறைந்த தலைவர்களையும் தங்களுக்கானவர்களாக காட்டி அதன் மூலம் மக்களோட அபிமானத்தை பெற்று தங்கள் இயக்கத்தை வளர்ச்சி பெற செய்கிறது, தங்கள் கருத்துக்களை கொண்டு போகிறதுங்கிற ஒரு வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியா முழுமைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் பூலேயிலிருந்து அம்பேத்கர் தொடங்கி பாரதியார், வஉசி வரைக்கும் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ தமிழ் சமூகத்தில் மிகவும் செல்வாக்கு பெற்ற தலைவரான முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களையும் கையில் எடுத்துட்டு இவர் இந்துத்துவத்தை ஆதரிச்சு பேசினாரு, இவர் இந்துக்களுக்கு சாதகமாக இருந்தாருங்கிற மாதிரி ஒரு போலியான ஒரு வரலாற்று பிம்பத்தை கட்டமைச்சு ஒரு பொய்யான செய்திகளையும் வரலாறுகளையும் மக்கள் மத்தியில் பரப்பி அவர் தான் இந்துத்துவவாதிகள் மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அடிப்படையில் முத்துராமலிங்க தேவர் எப்படி இருந்தார், அவரோட அரசியல் என்னவா இருந்துச்சு, அவர் உண்மையிலே இந்துத்துவ சிந்தனைகளோடு இருந்தாரா அப்படிங்கிறத விளக்குவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தோட மையமே அவர் இடதுசாரி அரசியலை முன்னெடுத்து தொடர்ச்சியாக பயணப்பட்டு இருந்தார். 1927 தொடங்கி 1963 வரைக்கும் ஐயா வாழ்ந்த காலகட்டங்களில் முழுக்க அவரோட பயணம் முழுமைக்கு இடதுசாரிகளோட தான் இருந்துச்சு. ஜீவானந்தம், கேடிகே தங்கமணி, இஎம்எஸ் நம்பூதிரிபாடு, பி ராமமூர்த்தி, கல்யாண சுந்தரம், ஐ மாயாண்டி பாரதி, இப்படிப்பட்ட இடதுசாரி தலைவரோட பயணப்பட்ட ஒரு தலைவரை இவங்க எப்படி இந்துத்துவ சிந்தனைக்குள்ள அடைக்கிறாங்க, எப்படி அடைக்க முடியும்? ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல பாஜகவினர், எப்படி பார்க்கலாம் அதெல்லாம்? சரிங்க, இந்து பற்றாளர் தான் தேவர்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல. இல்லைக்கு நம்ம ரெண்டு செய்தியை பிரிச்சு பார்க்கணும். இந்துங்கிறது வேற, இந்துத்துவன்றது வேற. இப்போ வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற மக்கள் பிரிவை தனித்தனியா வகைப்படுத்தினா
வகைப்படுத்தும் போது முஸ்லீம்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க முஸ்லீம்கள், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கவங்க கிறிஸ்தவர்கள், இப்படி பார்சிகள், சீக்கியர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இது அல்லாத ஒரு பெரிய மக்கள் தொகுதி எப்படி அந்த கிளாசிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் வந்து இந்துன்னு அவன் பேர் கொடுக்குறான். அதுக்கு முன்னாடி இந்துங்கிற பேர் வரலாற்றில் எங்கேயும் கிடையாது. ஒன்றுங்க சைவனாக இருப்பான், வைணவனாக இருப்பான். வைணவத்துக்கு வடகிழக்கும் தென்கிழக்கும் சண்டை நடக்கும். சைவத்தில் வீர சைவம் இருக்கு, இங்கே வேற சைவம் இருக்குது. கரிங்கிற பிளமாரில் பிளமார்கள் இருக்காங்க. இப்படி பல்வேறு வகைப்பட்ட குலதெய்வ வழிபடக்கூடிய பல்வேறு சமூக மக்கள் இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இறை நம்பிக்கைங்கிறது, ஆன்மீக நம்பிக்கைங்கிறது ஒவ்வொரு மண் சார்ந்து, ஒவ்வொரு இடம் சார்ந்து, ஒவ்வொரு நிலப்பரப்பு சார்ந்து வேறுபட்டுட்டே தான் இருந்திருக்குது. இவங்களை பூரா ஒருங்கிணைச்சு ஒரு தொகுப்புக்குள்ள கொண்டு வந்தது வெள்ளைக்காரன் தான். இந்துன்னு ஒரு பேர் கொடுத்தா. இப்போ நடைமுறையில் நம்ம ஏற்றுக்கொள்ளாட்டி கூட கான்ஸ்டியூஷன் படி எங்களை இந்துக்கள் தான். இப்போ இந்துக்களுக்கு விளக்கம் கொடுக்கும் போதே சொல்றாங்க, யாரு முஸ்லீம் இல்லையோ, யாரு கிறிஸ்தவர் இல்லையோ, யார் பார்சி சீக்கியர் இல்லையோ அவங்கெல்லாம் இந்துக்கள். ஸோ நேரடியான பொருள் எதுவும் இல்லை, எதிர்மறையாக தான் விளக்குறா. அப்படி இருக்கும்போது இந்துக்கள்ங்கிறது ஒரு 200-200 வருஷமா அடையாளப்பட்டதுனால வந்து இங்க இருக்கிற மக்களை நீங்கள் இந்துக்கள்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்துக்கள்ங்கிறது ஏதோ ஒரு வகையில இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் மற்ற சமய நம்பிக்கை இல்லாத மக்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. இவங்களோட நம்பிக்கைகளுக்கும் இந்துத்துவத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இவங்களை இந்துக்கள்னு சொன்னாலும் இவங்க பல்வேறு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. ஆனா இந்துத்துவம் என்பது அடிப்படையில ஒரு அரசியல் அஜெண்டாவை வச்சிருக்கா. அரசியல் மேலாதிக்கத்தை நிறுவுறதுக்காக, ஒரு பண்பாட்டு மேலாதிக்கத்தை நிறுவுறதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா வச்சிருங்க. ஆரிய பார்ப்பனிய சமஸ்கிருத மேட்டிமையை வலியுறுத்தக்கூடியது. அவன் எந்த சமஸ்கிருதம் தான் அவனுக்கு உயர்ந்தது, அவனுக்கு சனாதன தர்மம் தான் உயர்ந்தது. இப்படி பண்பாட்டு வழியாகவும் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு ஒரு பாசிச கருத்தியலை முன்மொழிகிறது தான் இந்துத்துவ கருத்தியல். அப்ப இந்துன்றது வேற, இந்துத்துவம் என்பது வேற. இந்துக்கள் எல்லா பேருமே இந்துத்துவவாதிகள் கிடையாது. இந்துத்துவவாதிகள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒன்று திரட்டப்பட்ட ஒரு மக்கள், ஒரு அரசியல் பிரிவு. இந்துக்கள்ங்கிறது ஒரு கஸ்டம்ஸ், பழக்க வழக்க பண்பாட்டை கொண்ட ஒரு மக்கள் தொகுப்பு. இது ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. கருத்துக்கள் சொன்னாலும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவு தேவர் அவர்கள் வந்து ஒரு வலதுசாரியா தானே அறியப்படுறாரு. தேவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எப்போ வலதுசாரியா இருந்தாரு? இல்ல, தற்போது அந்த சூழல் அப்படிதானே இருக்கு. அவரு சார்ந்த பல அமைப்புகள் அப்படிதானே கொண்டு போறாரு. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்து மகாசபை இருந்துச்சு, RSS இருந்துச்சு, பிஜேபியோட தாய் அமைப்பான ஜனசங்கம் இருந்துச்சு. அந்த ஜனசங்கத்தை நிறுவன ஷியாம் பிரசாத் முகர்ஜி நேரு மந்திரி சபையில ஒரு மந்திரியாவும் இருந்தாரு. அப்போ அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே இத்தனை இந்து அமைப்புகள் இருக்குது. இந்த இந்து அமைப்புகள் ஏதாச்சும் ஒரு அமைப்புகளோட ஒரு தொடர்பு கொண்டாரா? அரசியல் ரீதியாக உறவு கொண்டாரா? இல்ல சமூக இயக்க நடவடிக்கைகளை பங்கு கொண்டாரா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவரோட கட்சி வந்து ஃபார்வர்ட் பிளாக் மார்க்சிஸ்ட், ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் மார்க்சிஸ்ட். அந்த கட்சி 52 பொது தேர்தலில் பங்கெடுக்கும் பொழுது இடதுசாரிகளோட தான் கூட்டணி வைக்கிறாங்க. நான் காங்கிரஸ் அலையன்ஸ் தொடங்குறாங்க. அதில் வந்து பெரியார் இருக்கிறாரு, பேரறிஞர் அண்ணா இருக்கிறாரு, கண்டிஷனலாக வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, சோசலிஸ்டுகள் இருக்கிறாங்க, ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு நான் காங்கிரஸ் அலையன்ஸில் தான் அவர் தொடர்ச்சியாக வந்து இருந்தாரே ஒழிய வாழும் வரைக்கும் எந்த இந்துத்துவ இயக்கங்களோடும் அவர் தொடர்பு கொண்டதே இல்லை. எப்படி இந்துத்துவவாதிங்கிறீங்க? இல்லை, அப்போ அவங்க மீது வந்து திட்டமிட்டு ஒரு சங்கிதான் அப்படின்ற மாதிரியான ஒரு முத்திர குத்த பார்க்குறாங்களா? அது எப்படி பார்க்கலாம்? ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், திருப்புறவங்க இஷ்யூ அண்மையில் நடக்கும்போது பார்த்தோம்னா பல்வேறு குலத்தோர் இந்த அமைப்புகளே என்ன சொல்றாங்கன்னா, தேவர் அவர்களே ஒரு முருக பக்தர் தான், அப்ப நம்மளாம் பாஜக பக்கம் தான் நிக்கணும்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்களா? அதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? இந்த தேவர் ஒரு ஆன்மீகவாதி தான், சந்தேகமே கிடையாது. அவர் வந்து நாத்திகரோ இல்லை பொருள் முதல்வாதியோ மெட்டீரியலிஸ்டோ கிடையாது. அவர் ஒரு ஐடியலிஸ்ட், இறை நம்பிக்கை உடையவர். ஆனா அவரோட இறை நம்பிக்கை என்பது தமிழர் வழிபாட்டின் தொடர்ச்சியாக தான் இருந்துச்சு. திருவள்ளுவர், திருமூலர், சித்தர்கள், வள்ளலார் வழிபட்ட ஒரு இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரு. இந்த இறை நம்பிக்கை என்பது எந்த மதத்துக்கும் எதிரானது கிடையாது, எந்த சாதி மக்களுக்கு எதிரானது கிடையாது, எந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக நம்பிக்கை கிடையாது. இவர் முழுக்க சமரச சன்மார்க்கமான வள்ளலாரோட நெறியை ஏற்றுக்கொண்டவர், ஒரு முருக பக்தர். ஒவ்வொரு ஆண்டு தைப்பூசத்துல வந்து பழனியில போய் பேசுவாரு, அழைப்பாங்க, முருக வழிபாட்டை பத்தி பேசுவாரு. ஆனா எந்த காலகட்டத்திலேயும் RSS கூட்டத்தில் கலந்துக்கிட்டது கிடையாது. எந்த சூழல்லையும் இந்துத்துவ சக்திகளோட கலந்துக்கிட்டது கிடையாது. அப்ப ஆன்மீக உணர்வுக்கும் ஒரு தலைவரோட, ஒரு சமூக மக்களோட ஆன்மீக உணர்வுக்கும் இறை நம்பிக்கைக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும்.
இந்த இறை நம்பிக்கை என்பது தமிழர் வழிபட்ட தொன்று தொட்டு வழிபட்ட ஒரு ஆன்மீக வழிமுறை. இப்போ நம்ம ஊர்ல வந்து காளியம்மனை கும்பிட்றாங்க, மாரியம்மனை கும்பிட்றாங்க, சுடலமாடை கும்பிட்றாங்க, குலதெய்வத்தை கும்பிட்றாங்க. அவங்களுக்கும் ராம ஜென்ம பூமியில ராமனை கும்பிட்றதுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ இவனும் இந்து அவனும் இந்துன்னு எப்படி அடைக்க முடியும்? இப்போ அவங்களாம் வந்து ராமனை அடையாளப்படுத்துறது, பிள்ளையாரை அடையாளப்படுத்துறது, இன்னும் சில தெய்வங்களை வழிபாட்டு தெய்வங்களை அடையாளப்படுத்துறதுங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற இறை நோக்கம் அல்ல. அதன் மூலம் மக்களிடையே இந்த மத உணர்வுகளை தூண்டி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு அவங்க சிக்க வைக்கிறாங்க, அணிதிரட்டுறாங்க. அந்த அணிதிரட்டலுக்கும் இவரோட இறை நம்பிக்கைக்கும் பெருத்த வேறுபாடு இருக்குது. இவரோட இறை நம்பிக்கை இயல்பான மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் காலம் முழுமைக்கு ஒரு வள்ளலாரை தான் கொள்கையை தான் எடுத்துக்கிட்டாரு. அவர் எப்படி நீங்க இந்துத்துவத்துக்கு பொருத்தி பார்க்க முடியும்? திருக்குறளை பற்றி மணிக்கணக்கில் பேசுறாரு, சமதர்ம கோட்பாடை பத்தி பேசுறாரு, அவரோட அரசியல் திட்டங்கள் முழுமைக்கு வந்து இடதுசாரி சிந்தனையோட கண்ணோட்டத்தோட வைக்கிறாரு. இடதுசாரி சிந்தனை கொண்ட இடதுசாரி செயல் திட்டத்தை கொண்ட ஒரு சமதர்ம இந்தியாவை படைப்போம் என்ற முழங்கிய தேவருக்கும் சனாதன இந்தியாவை படைப்போம் என்ற இந்துத்துவவாதிகளுக்கு என்ன சம்பந்தம்? அவர் சொல்றது சமதர்ம இந்தியா, சோசலிச இந்தியா, நீ சொல்றது சனாதன இந்தியா. எப்படி சனாதன இந்தியா ஏற்றத்தாழ்வை நாள் வருடத்தை நிலைப்படுத்தக்கூடிய இந்தியாவும் சமதர்மமா ஏற்றத்தாழ்வு இல்லை, மதத்துல ஏற்றத்தாழ்வு இல்லை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லை, சாதியில ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படிங்கிற ஒரு சமதர்ம இந்தியாவை கனவு கண்ட அதற்காக அரசியல் இயக்கம் நடத்திய ஒரு தலைவரையும் இந்துத்துவவாதிகளை எப்படி ஒரே நேர்கோட்டில் வைக்க முடியும்? இது முழுக்க முழுக்க வாக்கு வங்கிக்காக இந்த மக்களை ஏமாற்றி அவர் தோற்றமும் ஆன்மீக தோற்றமும் இருக்குது இல்லையா? ஒரு பட்டையை போட்டுட்டு ஒரு இறை நம்பிக்கையோட இருக்கிறாரு, இறைவனை பத்தி பேசுவாரு அப்படிங்கிறதுனால இந்த இறைவனும் இந்துத்துவமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க வளைக்க பார்க்குறாங்க, மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. இந்த மாயையை, இவங்களோட பித்தலாட்டத்தை, இவங்களோட சூழ்ச்சியை உடைத்து தேவரின் ஆன்மீகம் என்பது தமிழ் வழிபட்ட ஆன்மீகம், தமிழர் வழிபட்ட ஆன்மீகம். தேவரின் அரசியல் என்பது சமதர்ம அரசியல், சோசலிச அரசியல். இதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த கூட்டம் நடத்துறோம். ஓகே, இது இந்த கூட்டம் நடத்துனதுலேருந்தே பார்த்தோம்னா தொடர்ந்து வந்து நாட்கள் வந்து தள்ளி தள்ளி போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 தேதி தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன். தற்போது கூட இந்த ஒரு கூட்டம் நடந்தா கூட கலவர சூழல் ஏற்படும், அதனால அந்த கருத்தரங்கத்தையே வந்து தடை பண்ணணும்னு சொல்லிட்டு கூட சில அமைப்புகள் வலியுறுத்திட்டு வராங்க. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டம் தள்ளி போனதுக்கு முக்கிய காரணம் சில நடைமுறை சிக்கல்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. அந்த எடுத்த நாள்கள்லாம் வந்து பல பேர் திருமணங்களை பங்கு பெறக்கூடிய நாட்களாக இருந்ததுனால அதை கலந்துக்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. இப்போ நான் கூட ஒரு செய்தி வந்துச்சு, இந்த கூட்டத்தை தடை பண்ணணும், தேவருக்கு எதிராக பேசுகிறாங்கன்ட்டு. என்ன பேசணும்னே தெரியாமல் நாங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த கருத்தரங்கத்தை நடத்துகிறோம்ங்கிறத தெளிவாக ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நாங்கள் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கோம், காணொலியில் பேசியிருக்கோம். இப்போ தேவரோட அரசியல் என்ன, அவரோட சித்தாந்தம் என்ன, அவரோட சிந்தனைகள் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு பாருங்க. கேட்காம இவங்க தேவருக்கு எதிராக பேசுகிறாங்கன்னா நான் சொல்கிறேன், இடதுசாரிகளை தவிர மீது எல்லா பேரும் இந்துத்துவவாதிகள் தேவருக்கு எதிராக பேசுகிறாங்க. இந்துத்துவவாதிகள் பேசக்கூடிய, இந்துத்துவவாதிகள் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய வகையில் தேவர் எந்த காலத்திலையும் பேசுனதில்லை, எந்த காலத்திலையும் செயல்பட்டதில்லை. அப்போ இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது தேவரை கை கொள்றதுக்கு? காலம் முழுமைக்கும் இந்து மதத்தை தோல் வச்சு கட்டி அம்பேத்கரை கையில் எடுக்கிறாங்க, பாரதிய கையில் எடுக்கிறாங்க. வஉசி உட்பட தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் யாராரு மிகப்பெரிய ஆளுமைகளோ, யாராரு சீர்திருத்தவாதிகள் சிந்தனையாளர்களோ அவங்கள பூரா வந்து தன்னோட சிமிழுக்குள்ள அடைச்சு இவங்க பூரா இந்துத்துவவாதிகள் காட்ட முயற்சி பண்றதோட ஒரு வெளிப்பாடு தான் தமிழகத்துல, குறிப்பா தென் தமிழகத்துல மிகவும் செருஞ்செல்வா கூட இருக்கிற முத்துராமலிங்க தேவரை கையில் எடுத்தால்தான் இங்கு தமிழகத்தில் நாம் கால் ஊன்ற முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இவர்கள் இந்த பொய்யான கருத்துக்களை, விஷ கருத்துக்களை, தேவர் கூறாத, தேவருக்கு எதிரான சிந்தனைகளை அவர் கூறியதாக பரப்புகின்றனர். இந்த பொய்மையையும் போலித்தனங்களையும் அம்பலப்படுத்துவதற்காகத்தான். உண்மையான தேவர் அரசியல் என்ன, அவருக்கு மேற்கொண்ட நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி விளக்குவதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம். ஓகே சார், பல்வேறு கருத்து. மிக்க நன்றி. வணக்கம்.